Tamil Nadu witnessed widespread protests on Thursday as Chief Minister M.K. Stalin led a statewide campaign against the centre's proposed delimitation bill. At Namakkal, Stalin hoisted a black flag and burnt a copy of the bill as part of the DMK-led protest, hours ahead of a special session of parliament. Several senior party leaders, including Adi Dravidar, Welfare Minister M. Mathivanthan, and Rajya Sabha MP KRN Rajesh Kumar were present. Coordinated protests were held across the state by DMK cadres and members of the Secular Democratic Alliance. Black flags were hoisted at homes, party offices, and public places. In Thanjavur, DMK workers released black balloons which symbolically registered their opposition. A black flag was also seen at the Chennai Gopalapuram residence of late DMK patriarch M. Karunanidhi. Former Chief Minister O. Paneerselvam hoisted a black flag at his residence and burnt a copy of the delimitation bill as part of the protest. Inside Parliament, DMK MPs raised objections to the proposed delimitation, prompting sharp exchanges. Speaker Om Birla remarked that displaying black or green flags had no bearing on parliamentary proceedings. काला झंडा दिखाया पीला झंडा दिया इससे सदन से क्या लेना देना दिखाते रहो झंडे so actually at the same time Reacting to the developments, Congress MP Jyothimani accused the AIA DMK leadership of betraying Tamil Nadu by supporting the bill. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ற மசோதாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது ஏற்கனவே பாஸ் ஆகியிருக்கு. ஒருவேளை எங்கனால இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாங்கள் தோற்கடித்தாலும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா லைவ்ல தான் இருக்கும். அதுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதெல்லாம் நாங்க முழுமனதோட ஆதரிக்கிறோம். ஒரு மோசமான ஒரு சூழலை இந்தியால நரேந்திர மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை இந்திய மேப்ல இருந்து அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதை தமிழ்நாடு மக்கள் சரியாக புரிந்து கொண்டு மிக ஒரு மோசமான ஒரு தோல்வியை பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொடுக்கணும். இதுல இன்னும் மோசம் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சியின் தலைவராக இருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம். இந்த மாதிரி துரோகம் செய்தவர்களை தமிழ்நாடு மன்னிக்க கூடாது. DMK Rajya Sabha MP Tiruchi Siva said the party supports women's reservation, but warned against any move that could reduce parliamentary representation for southern states. இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்கள் இன்னும் வடக்கே இருக்கக்கூடிய சில சின்ன மாநிலங்கள் பெரும் அளவிற்கு பாதிக்கப்படும். வடக்கே இருக்கிற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்தாத காரணத்தால் மக்கள் தொகை தாறுமாறாக எகிரி இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தில் 6 கோடி பேர் இருந்தார்கள், இன்றைக்கு 20 கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 4 கோடி பேர் இருந்தவர்கள் இன்றைக்கு 7 கோடி பேர், அவ்வளவுதான். ஆக இப்படி பார்க்கிற போது மக்கள் தொகை அடிப்படையில் என்று சொல்கிற நேரத்தில் தமிழ்நாடு, அதுவும் 2011 கணக்கு என்றால் 39 இடங்களை வைத்திருக்கிற நமக்கு 48 இடங்கள் தான் கிடைக்கும். ஆனால் உத்தரப்பிரதேசம் 80 இடங்களை வைத்திருக்கிற அந்த மாநிலத்துக்கு 132 இடங்கள் கிடைக்கும். ஆக வடக்கே எக்கச்சக்கமாக கூடுகிற போது எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களுடைய குரல் எடுபடாமலே போகும். எந்த சட்டத்தையும் எதிர்க்க முடியாது. எந்த நிலையிலும் இது மாதிரி அரசியல் சட்ட திருத்தம் வருகிற போது நம்முடைய உரிமை குரல் அங்கே எடுபடாது. குடியரசுத் தலைவர் தேர்தலும் நம்முடைய கணக்கு பெரிதாக வராது. ஆக திட்டமிட்டு தென்னகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த மசோதாவை இவ்வளவு அவசர கதியில் 2 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்கம், தமிழ்நாடு. இந்த 2 மாநிலங்களிலிருந்தும் 100 சொச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். களத்திலே பணியாற்ற அவர்களால் கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இதோடு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? After the protest, Chief Minister Stalin resumed campaign activities in Namakkal, canvassing votes for DMK candidate Rani and interacting with people at the Uzavar Sandhai market. The DMK has said the agitation against the proposed delimitation exercise will continue, alleging it could adversely impact Tamil Nadu's political representation.